கே. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரிக் கார் தான் உண்மையிலே ஃபியூச்சரா? 2030க்குள்ள இந்தியாவும் எலக்ட்ரிக்கா மாறிடுமா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியே கிடையாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? EV is yet another technology. அது வந்து கண்டிப்பா வந்து எமிஷன் ஃப்ரீயான டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். EV அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அப்படி தான் இருக்க போகுது. இட் வில் பி அ யூஸ் அண்ட் த்ரோ காம்பனன்ட். சார் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹைப்ரிட் வெஹிக்கிள் வந்து காஸ்ட் எஃபெக்டிவே கிடையாது சார். ஒரு எலக்ட்ரிக் காரை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து இருக்குங்க. நான் வந்து இப்போ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், அதாவது பெட்ரோல் டீசல் கார் வாங்குறதா இல்லை எலக்ட்ரிக் கார் வாங்குறதா, இந்த கேள்விக்கு பதில் வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய எவல்யூஷன். ஒரு புது வகையான ஒரு கார் வந்து உள்ள மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. அது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஓடும், இல்லை அது ரொம்ப ஃபீஸபிளா, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை முழுசாக இந்த வீடியோவில் நம்ம அலச போகிறோம். என்னோட சேர்ந்து அஸ்வின்ராஜ் வர்மா என்னோட இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. வாங்க டிஸ்கஷனுக்கு போகலாம். இந்த எலக்ட்ரிக் கார் தான் உண்மையிலே ஃபியூச்சரா? நம்ம வந்து எலக்ட்ரிக் கார் தான் இனிமேல் பயன்படுத்த போகிறோமா? கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது கண்டிப்பாக என்றைக்கும் இருக்கும். ஸோ அதில் இப்போ நம்ம கன்வென்ஷனல் ஃபியூவல்ஸ் பெட்ரோல் டீசல் வந்துச்சு, அப்புறம் சிஎன்ஜி வந்துச்சு. ஸோ EV அப்படின்றது இன்னொரு அனதர் ஆல்டர்னேட் ஃபியூவல். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி இப்போ நம்ம பயன்பாட்டிலையும் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இப்போ UK வந்து பார்த்தீங்கன்னா 2030 எல்லா கார்களும் EVயில் தான் சேல் ஆகும். 2035க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் காரையே நாங்கள் வந்து பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து UK சொல்லியிருக்காங்க. உலக அளவில் வந்து ஒரு 150 கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து EVக்கு மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒத்துழைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்தியாவும் வந்து இயங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2030க்குள்ளே இந்தியாவும் எலக்ட்ரிக்காக மாறிடுமா? ஆக்சுவலாக அந்த ஒரு மேற்கோளை காட்டினதே நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் தாங்க. அது நம்ம ஆக்சுவலாக பெருமைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு கிரீனர் எனர்ஜிக்குள்ளே போகணும் அப்படின்ற விஷயம்ல பார்த்தீங்கன்னா முன்னாடியே இந்த BS6க்கு ஆல்மோஸ்ட் BS6 கிட்ட நம்ம வரும்போதே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2030 வந்து ஒரு இலக்கா சொன்னாங்க. நம்ம வந்து EVக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடணும் அப்படின்ற ஒரு இலக்கை கொண்டு வந்து தான் நம்ம ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணோம். பட் இது மேற்கோளாக செட் பண்ணது கண்டிப்பாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான். அது நம்ம வந்து ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆஸ் அ ஆட்டோமொபைல் எந்தூசியஸ்ட், ஒரு கன்வென்ஷனல் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் ஓட்டும் போது எல்லாருக்குமே ஒரு ஃபன் இருக்கும். நம்ம பேசிக்காக அந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாருக்குமே அந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், அந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஓட்டினவங்களுக்குலாம் அந்த ஒரு ஜர்ஷ், அந்த ஒரு ஃபீல், ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ், அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து ஹாப்பினஸ் அப்படின்றது ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அது எங்கே கிடைக்கும்னா EVயில் தான் கிடைக்கும். ஆமாம், டார்க் அவைலபிளாக இருக்கே, அவைலபிள் அட் ஃபிங்கர் டிப். ஸோ இதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இட் இஸ் எட் அனதர் டெக்னாலஜி அண்ட் இட் இஸ் கிளீனர் அண்ட் மோர் பவர் ஆன் டேப். இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம். இன்னைக்கு 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்குறோம். 2 வருஷம் கழிச்சு அந்த ஃபோனை தூக்கி குப்பையில தான் போடுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு EV அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து அப்படிதான் இருக்க போகுது. இட் வில் பி அ யூஸ் அண்ட் த்ரோ காம்பனன்ட். எக்ஸாக்ட்லி, நம்ம லைஃப்ல வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ காம்பனண்டா தான் இருக்க போகுது. ஏன்னா ஸ்கிராப் பாலிசின்னும் போதே அவங்க வந்து அந்த காருக்கு வேல்யூவே வந்து 15 இயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பாண்டிங்கே முன்னாடி அந்த 15 இயர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சார். அதை தான் நான் ஒரு எக்கோ சிஸ்டம்னு சொல்ல வரேன். அதிகபட்சம் நம்ம ஆவரேஜ் யூசேஜ் ஆஃப் கார் பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 5 வருஷம் தான் வந்து இனிமே ஃபியூச்சர்ல இருக்கும். ஸோ 5வது வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நீங்க வந்து ஸ்கிராப் தான் பண்ண போறீங்க. ஸோ நீங்க வந்து நான் வந்து துளசி சாருக்கு வந்து அந்த வண்டியை விற்கிறேன், அதெல்லாம் இருக்காது. யூ வில் பி த ஒன்லி ஓனர். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க அந்த வண்டியை கொண்டு போய் ஸ்கிராப் யார்டில் கொடுத்து யூ கேன் ஸ்கிராப் த கார் அண்ட் டேக் த மணி. அவங்களுடைய ரோட் டாக்ஸை நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வில் கிவ் சம் சார்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஸோ இதுதான் எக்கோ சிஸ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் வண்டி வாங்குறீங்க, யூஸ் பண்ணுறீங்க, திரும்ப வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ஸ்கிராப்பிங் ஏஜென்ட் கிட்ட போய் நீங்கள் அந்த வண்டி ஸ்கிராப் பண்ணும்போது அந்த லித்தியம் அயான் வேஸ்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணப்பட்டு திரும்ப ரீசைக்கிள் பண்ணி உங்களுக்கு ஒரு புது காரா அடுத்த கார் வரதுக்கான வாய்ப்புகள். இதுதான் வந்து ஒரு எக்கோ சிஸ்டம். இது ஒரு பெரிய டாபிக். லித்தியம் அயானை வந்து நீங்கள் எடுத்து அதை வந்து ஸ்கிராப் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கிறது இன்னொரு பெரிய பேசும் பொருளாக மாறும் ஃபியூச்சர்ல. கண்டிப்பா. இன்னைக்கு சூழ்நிலை, இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்க EV எல்லாமே வந்து இன்னைக்கு எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்காங்க. ரியல் டைம்ல ஈவன் டெஸ்லா கூட எடுத்துக்கோங்க, நிறைய நம்ம யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம். ஸோ ஒரு மாட்டு வண்டி பார்த்த உடனே அதனால டிடெக்ட் பண்ண முடியல. ஸோ டெஸ்லா லெவலில் நீங்க திங்க் பண்ணும்போது தேர் ஆர் ஸ்டில் பக்ஸ். அந்த மாதிரி இப்போ நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப காம்படிட்டிவா நிறைய விஷயங்களை இனோவேட்டிவா பண்றாங்க. ஸோ அது இப்போ ரியல் டைம்ல நம்ம வண்டி யூஸ் பண்ணும்போது நிறைய பக் ஃபிக்ஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதனோட இலக்கு 2030 இருக்கு.
ஸோ அந்த 2030 தான் இதனுடைய முழு ஃப்ரூட் நம்ம கையில் கிடைக்கும். பட் என்னுடைய வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த எக்கோசிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்ல இருந்து டிஸ்போசல் ஆஃப் த கார், திரும்ப ரீப்ரொடக்ஷன். ஸோ இது ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் டெக்னாலஜியாக வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் இருக்குன்றது என்னுடைய வேர்டிக்ட். இன்ஃபேக்ட் நாங்களும் வந்து மோட்டார் வெஹிக்கிள்ல இருந்து நிறைய மேனுஃபேக்சரரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்ஸையும் நிறைய ரிவ்யூ பண்ணி போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ டெக்னாலஜி வைஸ் அந்த காரோட ரன்னிங் கேப்பபிலிட்டி, அந்த காரோட பவர், இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்த பெட்ரோல் டீசல் பிளாட்ஃபார்மை வந்து ஈவியாக மாற்றி லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பான் ஈவி, அதாவது ஒரு பிளாட்ஃபார்மையே ஈவிக்காக தயாரிக்கிற கார்கள் வந்து இப்போ தான் வந்து ஆர்என்டியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கார்கள் வந்து டாடா, மஹேந்திரா, இந்தியன் கம்பெனிஸான இவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடுறப்ப அதோடைய பவர் அண்ட் அதோடைய டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக அடுத்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக் காரில் வந்து உண்மையிலேயே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிட்டு தான் இருக்கோம். உண்மை. ஆனால் இந்த நிலக்கரியை தாண்டி வேற சோர்ஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி செல் டெக்னாலஜியில் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் செஞ்சு இன்னும் அதிகமான ஸ்டோரேஜை கொடுக்குற மாதிரி, இந்த ரேஞ்ச் ஆன்சைட்டி இல்லாமல் இன்னும் அதிகமான ரேஞ்ச் போகிற மாதிரி காரெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈவி வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக தான் இருக்கும். இல்லை சார், கண்டிப்பாக இதை வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம ஒரு விஷயம் திங்க் பண்ணோம் அப்படின்னா, முந்தைய காலகட்டத்தில் நம்ம நிறைய ஐட்ரேஷன்ஸ் தாண்டி வந்திருக்கோம். BS2 இருக்குது, BS3 இருக்குது, BS4, இன்றைக்கி நம்ம BS6 வரும். ஸோ BS6க்கு வரும்போது நம்ம முன்னாடி BS2ல வந்து ஒரு 3 லிட்டர் இன்ஜின் கொடுத்துட்டு இருந்த பர்ஃபார்மன்ஸை இன்றைக்கி நம்மளால் 2 லிட்டர் இன்ஜினில் கொடுக்க முடியுது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையுது. இன்னொன்று, அந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்குது. நேச்சுரலி இப்போ வந்து ஈவி நம்ம எல்லாமே இப்போ தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னொரு கோர்ஸ் ஆஃப் இயர்ஸில் வந்து தே வில் கம் வித் அ குட் டெக்னாலஜி. நீங்கள் இது சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வந்துருச்சு. நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து BS6 phase 2 பற்றி நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு, ஏங்க BS6 phase 2ங்கிறாங்க, இதுக்காக நாங்கள் நிறைய R&D பண்ணோம், இன்னும் கொஞ்ச நாள் போனால் வந்து பெட்ரோல் டீசல் இன்ஜின்லேயே வந்து 0 எமிஷன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணிவிடுவோம் டெக்னாலஜி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து BS6 phase 2 வந்து அவ்வளோ எமிஷன்ஸை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் வந்து BS7, 8ன்னு வர்றப்ப பெட்ரோல் டீசல் இன்ஜினே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது போல் எமிஷன்ஸை அந்தளவுக்கு. ஸோ ஒரு BS6 டீசல் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு ட்ரைவ் பண்ணும்போது அந்த வண்டி புகத்தள்ளுதான்னு பாருங்கள். பொதுவாக அந்த வண்டியிலேருந்து வெளியில் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம், நீங்கள் பழைய வண்டிகள்லாம் கொஞ்சம் BS4ல கூட வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணும்போது வெளியில் பிளாக் ஸ்மோக் வரும். நீங்கள் BS6 வண்டியில் நீங்கள் பர்சனலாக வச்சிருக்க வண்டியிலையும் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், ரோட்டில் போகிற வண்டியிலையும் நோட்டீஸ் பாருங்கள், அதில் வந்து கார்பன் வெளியில் வந்து விழுதான்னு பாருங்கள். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். அதுதான் ஒரு ஐட்ரேஷன். ஸோ இது ஈவிலையும் இதுக்கு பொருந்தும். ஏன்னா இப்போ ஈவியில் வந்து எல்லாரும் தே வாண்ட் டு ஆப்டிமைஸ் த ரேஞ்ச் இல்லையா? ஸோ கண்டிப்பாக 2030 வரும்போது ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு நெக்ஸான் கார் வந்து இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா டபுள் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த செல்ஸ்ல ஃபைன் டியூன் பண்ணலாம், இல்ல அவங்க ப்ராசஸர்ஸ்ல வந்து ஃபைன் டியூன் பண்ணலாம். லாட் ஆஃப் டெக்னாலஜி வில் கம். ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது நம்மளுக்கு அதுதான் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு விஷயம். இதனுடைய காம்ப்ரிஹென்சிவ் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க சொன்னது அது 100க்கு 100 உண்மை. பெட்ரோல் வெஹிக்கிளையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளையும் கம்பேர் பண்ணா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு 5 லட்சம் அதிகமாக தானே இருக்கு. அப்போ வந்து நான் பெட்ரோல் வெஹிக்கிளே வாங்கிக்கிறேன்னு வந்து ஒருத்தர் வந்து கேட்பார்ல. ஆமா சார், வேல்யூ ப்ரொபோர்ஷன் பாருங்க. லாங்லிவிட்டி ஆஃப் வெஹிக்கிள், நீங்க பெட்ரோல் வெஹிக்கிள் நீங்க வந்து ஒரு 15 வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு EV வெஹிக்கிளுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, அந்த காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், அந்த பேட்டரியினுடைய காஸ்ட் எவ்வளவு வருது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ஒரு 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க பேட்டரிக்கு அப்படின்னா அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேட்டரி கெட்டு போச்சுன்னா அந்த வண்டியினுடைய ஃபேட் என்ன? அதே வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்னுடைய ஃபேட் ஆஃப்டர் 7 இயர்ஸ் என்ன? ஸோ இது காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல EV வந்து அடிபட்டுரும். ஸோ மக்களாகிய நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம், பெட்ரோல் டீசலா எலக்ட்ரிக்கா இல்லை ஹைப்ரிடா அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்டடியை பற்றி முழுசாக நீங்களும் போய் படித்து பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய டிபேட்ஸ் வந்து நடக்க தான் போகுது. உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, கவர்மெண்ட்டும் சரி இதுக்கான நிறைய ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நம்ம பட்ஜெட்டையும் வந்து காப்பாற்றணும், நம்ம பேக்கெட் கிளியக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஸோ இந்த டிஸ்கஷன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோட்டர் விகடன் யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய டாபிக்ஸை இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. தேங்க்யூ. கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.